அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவள் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் என்றப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ பல்பல வேலைகளை செய்தார். வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியா செய்து கொண்டிருக்கிறேன், வந்திருக்கிறதே குறித்து உமக்கு கவலையே இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்க. ஏசப்பா அவரை பார்த்து பிரதி உத்தரமா சொன்னாரா, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலையா இருக்கிறமா, தேவையானது ஒன்று இருக்கு. மரியாள் தன்னை மரியாள் நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீங்க பல பல காரியத்தை குறித்து ரொம்ப கவலையாக்குறமா, ஆனா ஒண்ணு மறந்துட்டியே, ஒண்ணு மறந்துட்டியே. நீங்க குடும்பத்தை வச்சு ரொம்ப பிஸியா இருப்பீங்க. பிள்ளைகளை கவனிக்கிறது, கணவனை கவனிக்கிறது, வீட்டை கவனிக்கிறது, குடும்பத்தை நடத்துறது, அது இது எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா செய்வீங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் கூட கடவுள்கிட்ட போயிருக்க மாட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் கூட பைபிள் திறந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு நன்றி சொல்லி இருக்க மாட்டீங்க, ஒரே ஸ்தோத்திரம் சொல்லிக்க மாட்டீங்க. கேட்டா பிஸி. குடும்ப வேலைப்பா, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனோம், பசங்களை போனோம், சாப்பாடு செய்யணும், அவருக்கு கட்டணும், இவங்களுக்கு கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் என்ற ஒரு கவலை யாருக்குன்னா ஸ்திரீக்கு தான். ஆம்பளைங்க அந்த கவலை இல்லை, அவங்களுக்கு வேற வேற கவலை. ஸ்திரீகளை குறித்த கவலை பேசுகிறார் இயேசு. பல பல கவலை. இது குடும்பத்தை கவலை தான், வீட்டு வேலை தான். ஏன்னா மார்த்தா வீட்டு வேலைக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. இயேசு வந்தது கூட தெரியாத பிஸி. இயேசு தான் செய்ய போனாங்க, ஆனாலும் ஒன்னும் மறந்துட்டாங்க. நீ குடும்பத்துக்கு தான் செய்யற நல்லது, உங்க கணவனுக்கு தான் செய்யற நல்லது, உங்க பிள்ளைக்கு தான் செய்யற நல்லது, உன் குடும்பத்துக்கு தான் செய்யற நல்லதுப்பா. அதை செய்யணும். செய்யலன்னா வீடு காஞ்சு போயிடும் இல்லையா? செய்யணும். ஆனா ஒண்ணு மறந்துட்டியே மார்த்தா, ஒண்ணு மறந்துட்டியே மார்த்தா. என்னப்பா? என் பாதடி, என் பாதத்துக்கு வர மறந்துட்டியே. ஆனா மரியா தெரிந்து கொண்டா, பாதத்துக்கு வந்தா என் குடும்பத்தை அவர் நடத்துவார், என் கணவனை பலனா வைப்பார், ஸ்திரீக்குரிய காரியங்களை தேவன் செய்வார் என்று மரியாள் அறிந்து கொண்டார். இதுதான் ஒன் நீடட். இங்கிலீஷ் அழகப்பட்டது ஒன் நீடட். ஒன்னு முக்கியமான தேவையை நீ மறந்துட்ட. தேவை இல்லாதது எல்லாம் செய்யற, அதுவும் தேவைதான். பட் முக்கியமான பல பல காரியங்களை செய்யற, பல பல காரியங்களை காலையில இழந்த உடனே நைட் தூங்குற வரைக்கும் பிஸி தான். நம்ம வீட்டுல எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். முக்கியமா ஸ்திரீகள், உமன்ஸ் வெரி பிஸி. பிகாஸ் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பொறுத்தா ரொம்ப பிஸியா தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப வேலை, இந்த வேலைக்கு வர போறாங்க. எவ்வளோ வேலைக்கு போயிட்டு வரணும், பிள்ளைங்களை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், கணவனை பார்க்கணும், வேலையை பார்க்கணும். எவ்வளோ வேலை இருக்குது உங்களுக்கெல்லாம். இந்த வேலையில இயேசு நினைச்சால்னா பரலோகத்தில் ஒரு உமன்ஸ் டே கொண்டாடப்படும். இயேசுவை மறந்த ஸ்திரீகளை குறித்து உமன்ஸ் டே கொண்டாடப்படாது. You can cut cake, you can give gift, you can do anything, you can dance anything. But நீ இயேசு பாதையில வராதபடி உமன்ஸ் டே இல்லையே பரலோகத்தில். உன்னை குறித்து பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகணும். Then God will say உமன்ஸ் டே, உமன்ஸ் டே. தினந்தோறும் உமன்ஸ் டே பரலோகத்துல. வருஷத்துக்கு ஒரு நாள் பாதத்துக்கு வர்றது இல்லம்மா, அனைந்திலும் பாதத்துக்கு வரும்போது பரலோகத்தில் சொல்லும், ஸ்திரீகள் நாட்களையா, ஸ்திரீ ஜபித்தால், அண்ணா ஜபித்தால் நான் கேட்டேன் அல்லவோ, எஸ்தர் ஜபித்தால் கேட்டேன் அல்லவோ, ஜபரா ஜபித்தால் கேட்டேன் அல்லவோ. முஜபத்தை கேட்க மாட்டாரா? பல பல வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையை மறக்காதபடி இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் கனம் பெற்றவர்கள். அந்த ஜபத்தை இயேசு கேட்பாரா? அண்ணா ஜபத்தை கேட்டார். ஏன்? பல பல வேலை இருந்துச்சு சபைக்குள்ள, பல பல வேலை செஞ்சிருப்பாங்க அண்ணாலே. ஆனால்
போனார்களே, பாதத்துல கண்ணீர் விட்டு அழுதாரு. ஏதோ ஒரு தேவை இருந்தது, ஆனாலும் அந்த சமூகத்தை, தேவன் பாதத்தை நினைக்கிறதை மறக்கவில்லையே. ஒரு தேவை மனிதர்கிட்ட வராது, அண்ணால் கண்டுபிடித்தாங்க. இன்றைக்கு நம்ம யாராவது தேடி போறோம். அந்த டாக்டர் போனா சுகமா, இவர்கிட்ட போனா இவ்வளவு வட்டியா, 2 ரூபாய் வட்டி, 10 ரூபாய் வட்டி, யார்கிட்ட போனா கம்மி வட்டியா, இதெல்லாம் யோசிக்கிறோம். அங்க போனா தானையா அந்த டாக்டர் மூலியமா எனக்கு சுகம் உண்டாகும். இங்க போனா தானையா எனக்கு கொடுக்க முடியும், வட்டியை நான் கட்ட முடியும். அங்க போகாம இங்க டைரக்டா போனாலும் எதுவுமே நடக்காது. அண்ணால் கண்டுபிடித்தது எளிதான், உதகிறதா, விற்கிறாங்க, வேலைதான். இயேசுவை பாதத்தை நான் பிடிப்பேன், ஆனால் என் கண்ணீரை தொடங்குவார் இயேசு என்று அண்ணால் கண்டுபிடிச்சதுனால அவர் கண்ணீர் தொடக்கப்பட்டது. இந்த மரியாளோட இருதயத்தை இயேசு அறிந்தார். உங்களுடைய இருதயத்தை இயேசு அறியணும். நீ எதை அதிகமாய் கனப்படுத்துறார் உன் வாழ்க்கையில? 24 மணி நேரத்துல வாட் இஸ் யுவர் பிரியாரிட்டி? எது ஒரு முக்கியத்துவம்? காலையில எழுந்தவன நன்றி சொல்றியா? இயேசுவே, கடந்த நாட்கள் கத்தீர, இந்த நாள் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் கணவனை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பொல்லாப்பான உலகத்தில் நான் வாழ்கிறேன், என் குடும்பம் வாழ்கிறது, வீட்டை திரும்புகிறதை நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த நாட்கள் ஒரு கரத்தில் ஆண்டவரே, ஒரு காலையில் ஒரு நன்றி, மதியானம் ஒரு நன்றி, சாயங்காலம் ஒரு நன்றி, நைட்டு ஒரு நன்றி. நீ அதிகமா இயேசு கிட்ட உறவாட உறவாட உறவாடதான் குடும்பம் செழிப்பாய் மாறும். நீ பல காரியங்களை சிந்தை உடையவனாய் இருப்பாயானால் உன் வீடு இருளாக மாறும். இப்போ தேவனை முக்கியத்துவம் கொடுக்கலாம். இந்த மரியாள் கண்டுபிடித்தது தேவன் பாதத்தை, மார்த்தாள் கண்டுபிடித்தது பல காரியத்தை. நீ இன்னைக்கு பல காரியத்தில் பிஸியா இருக்கிறியா, இல்ல தேவன் பாதத்தை கண்டுபிடிக்கிறியா என்று ஆராய்ந்து பார்த்து, நான் தேவன் பாதத்தை கண்டுபிடிப்பேன் உணர்ந்து விட்டாயானால் இன்றைக்கு ஸ்திரீ நாட்கள் அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்வாய்.